ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. இன்றைக்கி மௌலி ஞானேஸ்வருடைய 4வது ஹரிபாட் பார்த்துட்டு ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். भाववीन भक्ति भक्तिवीन मुक्ति भलेवीन शक्ति भोलुन ये कैसे निधैवत प्रसन्न त्वरित उघारा हे निवांत शिन शिवाया सायास घरिसी प्रपंच दिन निशि अरसी न भजसी कवन्या गुणे ज्ञानदेवा मने हरि जपा करणे तुडले धरणे प्रपंचाचे हरिमुखे मना पुण्याची घनाना कोण खरी. இந்த 4வது ஹரிபாட்டில் மௌலி என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, பக்திக்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னா பாவம். அந்த பாவத்தோட பக்தி பண்ணும்போது தான் நமக்கு முக்தி கிடைக்கிறது. அப்படி இல்லைன்னா அது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறானாக்கா, ஒரு பலமே இல்லை நமக்கு, ஆனால் நமக்கு சக்தி வேணும் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? அந்த மாதிரி ஒரு பலம் இல்லாதவன் சக்தி வேணும்னு கேட்டால் எப்படியோ, அந்த பாவமே இல்லாத ஒரு பக்தி முக்தி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறான். இந்த பாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த பரமாத்மா யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்வரூபம் யார் அப்படின்னா நான் தான் பரமாத்மா ஸ்வரூபம். நம்மளுடைய ஆத்மாக்குள்ளே இருக்கிறது ஏற்கனவே நம்ம மௌலி ஞானேஸ்வருடைய அந்த ஒரு சரித்திரத்தில் சொல்லும்போது, ஒரு எரும மாடு வேதம் சொல்லித்து. அப்போ மௌலி என்ன சொல்கிறா அப்படின்னா, எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் இருக்கிறது அந்த பரமாத்மா தான் அப்படின்றத அவர் சரித்திரத்திலேயே அவ சொல்லியிருக்கா. அப்போது என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். என்னுள் பரமாத்மா இருக்கிறான் அப்படின்றத நம்ம உணரணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் 3 விதமான துன்பங்கள் இருக்குது, தாபங்கள். அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதை நம்மளை விட்டு அகலும் அப்படின்னு சொல்கிறான். அந்த 3 விதமான துன்பத்திலிருந்து எது நம்மளை காப்பாற்றும் அப்படின்னா அந்த பாவத்தோட அந்த பக்தி. அதாவது என்னுள் இருக்கிற அந்த ஆத்மா தான் அந்த பரமாத்மா அப்படின்ற அந்த உணருதல். இந்த 3 வகையான துன்பம் அப்படின்றத என்ன சொல்கிறா அப்படின்னா, 3 விதமான தாபங்கள் என்ன சொல்கிறானாக்கா, அதிதைவீக, அதிபௌத்திக, அத்தியாத்மிக அப்படின்னு 3 விதமான துன்பங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அதிதைவீகம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா,